ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுட்டு அந்த வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சீரகம், வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு வதக்குங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். அது கூடவே ஒரு 5 மிளகா வத்தல், காஞ்ச மிளகா வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம குழம்புக்கு வந்து நல்லா வதக்கி அரைச்சோன்னா அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த காளான் கிரேவி. அதனால் இதை நல்லா வதக்கிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த காளான் கிரேவிக்கு இது எல்லாத்தையும் வதக்கி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடயே தேங்காயை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை கழுவி நல்லா வச்சுருக்கேன். அந்த தேங்காயை அது கூடவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வதக்குங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நான் ஆற வச்சு அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டா மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கருக விட்டுறக்கூடாது, சிம்மிலே வச்சு லைட்டாக கலர் மாறினா போதும். அந்த ஸ்டேஜுக்கு வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சிடணும். இப்போ வதக்கி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆற வைக்கணும். அது கூட கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி தனியாக வறுத்துக்கணும். சாப்பாட்டு அரிசியை வறுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி சேர்க்காம பவுடர் பண்ணிடணும். சாப்பாட்டு அரிசியை வறுத்து ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்தோம் பாருங்கள், அதையும் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காளான் கிரேவி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு வருங்க, கருகக்கூடாது எதுவும்.
பாருங்கள், அரிசி பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். அரிசி மொறுன்னு பாருங்கள், அரிசி பொரிஞ்சு வந்துடுச்சு. அரிசி பொரிஞ்சு வந்துடுச்சு. அப்படியே ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியது. அரைச்சி பவுடர் பண்ணிக்க வேண்டியது. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். அப்படியே ஆற வச்சு காளானை வந்து க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா கழுவ போகிறோம். இந்த காளானை வந்து நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். 2 தடவை 3 தடவை சுத்தமாக ஆஞ்சு உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஆஞ்சு வச்சுருக்கு. இதை நல்லா சுத்தமாக இப்போ கழுவிடணும். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் மசாலா விழுது அதில் சேர்த்து வதக்கணும். இந்த மசாலா விழுது வதங்கி பச்சை வாசனை போனோன்னா அந்த காளானை இதில் போடணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வேக வச்சுருக்கேன். காளான் கிரேவி ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கியாச்சு. காளான் கிரேவி ரெடி. இதை சாப்பாடு, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.